ஹலோ மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பைக்கோட மைலேஜ் எவ்வளோ, ஃபியூல் கெப்பாசிட்டி எவ்வளோ, அண்ட் தென் ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். அதாவது ஹெட்லைட்ஸ் இப்போ நான் ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டேன். நார்மல் பீம் மட்டும்தான் எரியுது. ஸோ இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்ன் எப்பயுமே கீ ஆன் பண்ணால் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்கே இருக்கிற ரெண்டு ஹெட்லைட்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சென்சர், அதாவது ஈவினிங் நைட் டைமு இல்லை டார்க்காக இருந்தாலே இது ரெண்டும் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். அதே இப்போ நம்ம இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஹை பீம். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பாஸ் லைட் அந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்படி மோடை மாற்றி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாஸ் லைட்டு, இது அப்படியே ஸ்விட்சை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது லாங் விசிபிலிட்டி நமக்கு தெரியறதுக்கான அதிக வாய்ப்பு. ஸோ இதுதான் நம்மளோட விசிபிலிட்டி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு டார்க் ரோடில் நான் அப்கமிங்கில், அதாவது இப்போ போவோம், ஃபியூலு அண்ட் அதோட ரேஞ்ச் பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டார்க் ரோடு இப்போ ஹைவே இருக்கிறதுனால இதில் நம்மளோட விசிபிலிட்டி செக் பண்ண முடியாது. இப்போ பைக்குக்கு நம்ம ஃபியூல் போட போகிறோம். ஃபியூல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மைலேஜ் அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் தென் இதில் பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நான் பைக் வாங்கலன்னதுலேருந்து 1 லிட்டர் 2 லிட்டர் அந்த மாதிரி ஃபியூலே நான் போட்டது கிடையாது. எப்பயுமே ஃபுல் டேங்க் தான் பண்ணுவேன். எவ்வளோ ஃபுல் டேங்க் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படின்ற மைலேஜ், ஆவரேஜ் ஃபியூல் கெப்பாசிட்டி, இது எல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அது இந்த இன்ஃபோ சிஸ்டத்துலேயே நமக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ இந்த கேமராவில் நம்மளால் இப்போ ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா இப்போ நம்ம இந்த ஸ்விட்ச் மாற்றினா இங்கே ஒயிட் கலரில் இருக்கிறதுனால இங்கே சரியாக நம்பரிங் தெரியல. ஸோ அதனால் என்னோடய ஃபோனில் நான் அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் பண்ணுறேன். நம்ம பைக்கோட ஃபுல் இன்ஃபோ சிஸ்டம் நமக்கு இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேலேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே மெனு அக்சஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த மெனுவில் போனோம் அப்படின்னா, நான் ட்ரிப் 1, ட்ரிப் 2, அப்புறம் நமக்கு ஃபியூல் ரேஞ்ச் என்ன, இது ரியல் டைம் மைலேஜ் அண்ட் ஆவரேஜ் ஃபியூல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்ற வேல்யூ நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போது மட்டும்தான் பார்க்க முடியும். வண்டி ஆஃபில் இருக்கும்போது நம்மளால் பார்க்க முடியாது. அண்ட் தென் இது சர்வீஸ் டியூ. அண்ட் தென் நம்ம ஸ்மார்ட் ஃபோனை இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது கால் வருது, இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸு. ஃபியூல் கெப்பாசிட்டி இந்த டேங்க் ஒரு 11 லிட்டர் டேங்க்கு. ஸோ 11 லிட்டர் டேங்க்கு நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படின்னா, சாலிடாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் போகுது. நான் இது வரைக்கும் பைக்கை டோட்டலாக 6 மணி நேரம் 49 நிமிஷம் ரன் பண்ணியிருக்கேன். அதாவது ரன் டைமு. நான் ஃபியூல் ஃபில் பண்ணதுலேருந்து இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும் போது என்னென்னா, நான் லாஸ்ட் டைம் ஃபியூல் ஃபில் பண்ணும் போது இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணேன். இது வரைக்கும் இப்போ எம்டி காட்டுது. ஸோ எவ்வளோ லிட்டர்ஸ் இப்போ பிடிக்குதோ அதிலிருந்து அந்த கிலோமீட்டர்ஸை நம்ம ஆவரேஜ் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, டீட்டெயில்ஸ்லாம் சொன்னேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பெட்ரோல் பங்க் போயிட்டு ஃபியூல் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபில் பண்ணுறதுல எவ்வளோ அமௌண்ட் ஃபில் ஆகுதோ அது டிவைடட் பை இந்த ட்ரிப்பில் இருக்கிற கிலோமீட்டர்ஸை டிவைட் பண்ணோம்னா நமக்கு பெர் லிட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்றது எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணால் கிளம்பிடலாம்.
ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கரில் அந்த ட்ராப் பண்ணாமல் ஒரு சில டைம்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி சர்வீஸ் ரோடில் இல்லை ஹைவேலாம் போகும்போது பார்த்து போங்க. இங்கே இருக்கிற ஒயிட் வந்து ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் வந்தாலே ஒரு கிராசிங் இல்லை வந்து ஒரு கட்டிங்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இல்லை அங்கே வந்து ஏதாவது ஒரு டிவைடர் இருக்குதுன்னு அர்த்தம். அங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஸ்லோ பண்ணி போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் பார்த்தாலே நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் நம்ம எவ்வளோ வேகம் போனாலையும் ஒரு கண்ட்ரோல் பண்ணுற ஸ்பீடுக்கு வந்து நம்ம குறைச்சிக்கணும். ஏன்னா வந்து அங்கே பைக்கு கிராஸ் ஆகலாம், இல்லை கார் கிராஸ் ஆகலாம், இல்லை வந்து ஸ்கூல் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கோவில் இருக்கலாம், இல்லை இது ஒரு ப்ராப்பரான வந்து யூ டேர்னாக இருக்கலாம், இல்லை வந்து சர்வீஸ் ரோடாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து பைக்லேயோ இல்லை காரில் வரவங்களையோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸை வந்து போட்டிருப்பாங்க. எப்படியும் வந்து 2 டைம் போட்டிருப்பாங்க. எப்படின்னா ஒரு 50 மீட்டர், ஒரு 100 மீட்டரில் 100 மீட்டர்ஸ்க்கு ஒன்று போடுவாங்க, 50 மீட்டர்ஸ்க்கு ஒன்று போடுவாங்க, அந்த எண்டு 0 மீட்டர்ஸில் வந்து அந்த கிராஸ் இருக்கும். ஸோ அதுதான் அதோட கான்செப்டே. நீங்கள் இந்த மாதிரி ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் வரும்போது நீங்கள் பார்த்து பொறுமையாக போங்க. நம்மளோட பாரத் ஃபியூல் வந்துருச்சு. நம்ம இங்கே தான் ஃபியூல் போட போகிறோம். ஓகே, நான் டேங்க் ஃபுல்லாம் வர போதும் ப்ரோ. ஜிபே பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம். Bro. 73 rupees.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10.5 லிட்டர்ஸ் வந்து நமக்கு பிடிச்சிச்சு இப்போ ஃபில் பண்ணதில். அப்போ வந்து நமக்கு 1/2 லிட்டர் வந்து டேங்க்கில் இருந்துச்சு. அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே வந்திருக்கிற மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 285 நமக்கு வந்து டோட்டலாக லாஸ்ட் டைம் வந்து ட்ரிப் பண்ணேன் ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு. அப்போ 10.5 லிட்டர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா 285 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு. அப்போது 10.5 சாரி இப்படி வேணாம், நம்ம வந்து 285 டிவைடட் பை 10.5 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆவரேஜாக வந்து ஒரு லிட்டருக்கு நம்ம எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா 20, அதாவது வந்து 27 லிட்டர், அதாவது 27 கிலோமீட்டர்ஸ் வந்து பர் லிட்டருக்கு நமக்கு கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த பைக்கோட ரியல் டைம் மைலேஜ் பர் லிட்டரு. ஸோ அண்ட் தென் நான் எப்பயுமே வந்து பைக்கை வந்து ஒரு 100லே தான் போவேன். நான் 80 இந்த மாதிரி போகிறதுக்கான சான்சஸே கிடையாது. எங்கே ஸ்லோவாக போகணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் நான் ஸ்லோவாக போயிருக்கேன். ஸோ மற்றபடிக்கு வந்து நான் வந்து ஸ்லோவாகவே போனதில்லை. ஸோ இப்போ வந்து இந்த ஃபியூல் போட்டாச்சுல, நம்ம வந்து இதை வந்து ட்ரிப் வந்து 0 பண்ணிக்கலாம். கரிஸ்மா XMR பைக்கோட ரியல் டைம் மைலேஜ் எவ்வளோ அப்படின்னா 27 கிலோமீட்டர் பர் லிட்டர். அதாவது வந்து நீங்கள் ஒரு 100 ஸ்பீட்லேயே போனீங்க அப்படின்னா, எக்கனாமிக்கலாக நீங்கள் வந்து ஒரு 60 to 80 மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ஷுவர் டெஃபினட்டாக வந்து 40, அதாவது வந்து 35 to 40 வந்து கிளைம் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா இது இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதாவது வந்து எப்படின்னா ஒரு 70 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 40 மைலேஜ் கண்டிப்பாக கொடுக்குறோம். என்னால் அந்த கிலோமீட்டருக்குள்ளே ஃபுல்லாக ஓட்டி நம்மளால் செக் பண்ண முடியல. நீங்கள் யாராவது கரிஸ்மா வச்சுருந்த அப்படின்னா செக் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இப்போ கிளம்பிடலாம். ஸோ அடுத்தது வந்து விசிபிலிட்டி, அதாவது வந்து ஹெட்லைட் விசிபிலிட்டி பார்க்கணுன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா போகிற வழியில் வந்து ஒரு சின்ன ரோடு வந்து எனக்கு தெரியும். ஆனால் அந்த ரோட்டில் இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. அதில் லைட் இருக்குமா, யாராவது ஆளுங்க இருப்பாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அதனால் வந்து நான் அந்த ரோட்டில் நான் போய் பார்க்கலாம் எவ்வளோ. ஏன்னா வந்து லைட் இல்லாத ஒரு ரோட்டில் போனால் மட்டும்தான் நமக்கு வந்து ஹெட்லைட் விசிபிலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். அதனால் போயிட்டு பார்ப்போம். ஸோ விசிபிலிட்டி இந்த ரோட்டில் கண்டிப்பாக சுற்றி எங்கேயுமே லைட் இல்லை. ஸோ அதனால் வந்து விசிபிலிட்டி நார்மல் ஹெட்லைட்டில் நல்லா தெரியுது. கண்டிப்பாக வந்து ஒரு வந்து 300 மீட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக நல்ல விசிபிலிட்டி இருக்குது. ஹெட்லைட் ஆன் பண்ணால் நல்லாவே தெரியுது. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுது. ஸோ விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுல வந்து எனக்கு ஐடியா இல்லை. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் வந்து டார்க் ரோட்ஸில் வந்து நல்ல விசிபிலிட்டி, அதாவது வந்து கேமராவில் வந்து ராவாக எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ரியல் டைமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல விசிபிலிட்டி தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே வரைக்கும் தெரியுது. ஹெட்லைட் ஆன் பண்ணால் நல்லாவே தெரியுது விசிபிலிட்டி. ஸோ இதுதான் வந்து இந்த கரிஸ்மா ZMR-ஓட ஹெட்லைட் விசிபிலிட்டி ரொம்ப பக்காவாக இருக்குது. அதாவது வந்து நம்ம வந்து ஒரு ஹில்ஸு அந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைட் பத்தாது, நம்ம வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கணும். பட் நம்ம வந்து சிட்டி சைட் நார்மலான டிரைவிங்க்கு வந்து இதுவே வந்து போதுமானதோட அதிகமாக, ஏன்னா நல்ல பிரைட்டாகவே இருக்குது, கிளியராக தெரியுது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் அசாடஸுமே வந்து பக்காவாக இருக்கும். அசாடஸே வந்து நம்ம போட்டுட்டு ட்ரைவ் பண்ணாலே நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க வெஹிக்கிளில் வந்து அந்த சிக்னல் சைன் போர்டு வந்து ரிஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும், ஹெட்லைட் ரிஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும்,
நல்ல லாங் டிஸ்டன்ஸாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல டார்க் ரோடு, ஆனால் நல்ல பளிச்சுன்னு தெரியுது. ஒரே வீடியோவில் எல்லாமே பார்த்தாச்சு. அந்த இதோட சஸ்பென்ஷன் வந்து வேற லெவலில் இருக்குது. நான் கூட வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன், ஆனால் பக்காவாக இருக்குது. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் வந்து வேற லெவலில் இருக்குது. நான் வந்து R15 வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து எனக்கு போகும்போது ஆஸ் பர்சனலி மை சாய்ஸு, R15 ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் வந்து திட்டிடாதீங்க. எனக்கு R15 ஃபேன்ஸை வந்து நான் வந்து தப்பாக சொல்ல. ஆஸ் பர்சனலி ஐ ஃபேஸ்டு வாட் இன் R15 மீன்ஸ், நான் வந்து அது ரொம்ப டவுன்வேர்டாக இப்படி ரொம்ப குனிஞ்ச மாதிரி ஓட்டும் போது நமக்கு வந்து பேக் பெயின்லாம் வந்து நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் பைக்கில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சீட்டிங் வந்து ரொம்ப சின்னதாக ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பயங்கரமாக வலிக்கும், ஒரு மாதிரி ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் அந்த சீட்டிங். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து லாங்காக போகும்போது நம்மளோட பேக்லாம் வந்து பயங்கரமாக பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து சீட் கொஞ்சம் வைடாக இருந்தால் ஃபீல் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பைக்கில் அது எல்லாமே அட்வான்டேஜ். ரொம்ப டவுன் இல்லை, ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப டவுனாக பிடிச்சி இப்படி ஓட்டுற மாதிரி இல்லை, நல்லா டீசெண்டாக இருக்குது, நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. பேக் பெயின் இந்த மாதிரிலாம் வந்ததில்லை. நான் இதில் வந்து அதிக கிலோமீட்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஒரு 110 கிலோமீட்டர் வந்து கண்டினியூஸாக எங்கேயுமே நிற்காமல் நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா வந்து 110 கிலோமீட்டர்ஸ் வந்து சாலிடாக ஒரு 40லேருந்து 1 ஹவருக்குள்ளே வந்து அதாவது சேம் பொசிஷன் சேம் சீட்டிங்கில் தான் இருந்திருப்போம். பட் வந்து என்னென்னா எந்த பெயின் எதுவுமே இல்லை. ஒருவேளை எனக்கு இந்த ஃபீல் கம்ஃபர்ட்டாக இருக்கா இல்லை வந்து மற்றவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு பாடி போஸ்டர் பொறுத்து மாறும்னு நினைக்கிறேன். பட் வந்து எனக்கு ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பைக் வந்து பக்காவாக இருக்குது. அந்த பெயின் பேக் பெயின் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ மோர் தென் 100 கிலோமீட்டர்ஸ், அதாவது வந்து ஒரு 200 அந்த மாதிரி போனால் நார்மலி கரிஷ்மான்னு கிடையாது, இந்த பைக்குன்னு கிடையாது, எந்த பைக்கில் போனாலும் லாங் ட்ராவல் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். ஏன்னா வந்து ஒரே டைமில் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகக்கூடாது. நம்ம பாடியை ஸ்ட்ரெஸ் உள்ளானா நம்ம பாடியில் வந்து சம் சேஞ்சஸ் நடக்கும். அதை வந்து நம்மளால் அந்த பெயின் வந்து தாங்க முடியாது. ஸ்ட்ரெஸ்னால் வேறு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரைடையே ஸ்பாயில் பண்ணோம். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போங்க, பிரேக் எடுங்க, காஃபி டீ இல்லை வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க, இல்லை போன ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து வேறு இதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து என்டையராக நீங்கள் ஒரே வீடியோவை கண்டினியூவாக நீங்கள் ஷூட் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி டோட்டல் கிராஷ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பிரேக் எடுத்து அதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுட்டு பொறுமையாக போங்க. பாதி வீடியோ ரெக்கார்ட் ஆகலாம்னு தெரிஞ்சால் கூட மீதி அந்த வழியில் கண்டென்ட்டை உருவாக்குறதுக்கு நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. கண்டினியூவாக லாஸ்ட் இங்கே ஆன் பண்ணுவேன், லாஸ்ட் வரைக்கும் போவேன் அப்படின்னா இடையில ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா டோட்டலாக வந்து நீங்கள் அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து கண்டினியூவாக ட்ரைவ் பண்ண ரைடே வேஸ்ட் ஆகிடும். கண்டென்ட்டுக்காக இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஹோப் இருக்கும்ல அந்த இது. ஸோ அதுதான், அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சக்தி, பாய்.